உலகெங்கும் வாழும் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். என்பிசி செய்தி மடலில் ஹாட் டாக் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. உலகளாவிய தமிழ் சொந்தங்களே, இது கிறிஸ்தவ விழிப்புணர்வு நிகழ்ச்சி என்பதை நீங்கள் நன்கு அறிந்திருக்கிறீர்கள். தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள். இன்றைய நமது நேர்காணலில் கிறிஸ்தவ பெரியார் டாக்டர் பீட்டர் சாலமன் ஐயா அவர்களை சந்திக்கலாம். வாருங்கள் நேயர்களே. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். சொல்லுங்க. உலகளாவிய கிறிஸ்தவர்கள் 40 நாட்கள் துயரத்தோடு லெந்து நாட்களை கடைபிடிக்கிறாங்க. இந்த செயல் கிறிஸ்தவத்தில் ஒரு உபதேசமா அல்லது புதிய ஏற்பாடு இதை போதிக்கிறதா? ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. அதாவது இந்த லென்த் அப்படின்ற வார்த்தை ஆங்கிலத்தில் லென்ட்னு வந்திருக்கு. இது ஒரு ஜெர்மானிய வார்த்தை. அப்படியே அது லத்தீன்ல இருக்கிறதையும் நம்ம பார்க்கிறோம். இந்த லென்ட்ன்ற இந்த காலம் என்னன்னா, நல்ல அழகா பசுமையா பச்சையா இருந்த மரம் அப்படியே காய்ந்து சுருங்கி இலைகள்லாம் விழுந்து மொட்டையா மரங்கள் போவதை பார்க்கிறோம். அதை தான் நம்ம இலையுதிர் காலம் என்று சொல்றோம். அதுபோல விசுவாசியாகிய ஒரு கிறிஸ்தவர் தன்னுடைய வாழ்நாளில் வருஷத்துல ஒரு குறிப்பிட்ட நாள், தோராயமாக ஒரு 40 நாட்கள் வருந்துவதாக, அதாவது இயேசு கிறிஸ்து சிலுவையை எடுத்துக்கொண்டு அவர் கல்வாரி மலைக்கு போகிறாரு, அந்த காட்சியை, அந்த வேதனையை, அந்த சிலுவை மரணத்தை நினைத்து துயரப்படுகிறவர்களாக இந்த லெந்து நாட்களை அவர்கள் அனுசரிக்கிறாங்க. இதனுடைய பிறப்பிடம் புதிய ஏற்பாடு கிடையாது. இது கிறிஸ்தவம் துவங்கி ஒரு 600 ஆண்டுகளுக்கு பிறகுதான் கிறிஸ்தவர்கள் மத்தியில் கொடுக்கப்பட்ட ஒரு விஷயமாக இது இருக்கிறது. அதாவது லென்ட் டேஸ் என்ற இந்த லெந்து நாட்கள், துயர நாட்கள் அல்லது தபசு காலம் என்பது கத்தோலிக்கர்களால இது புகுத்தப்பட்ட ஒரு கருத்து. ஆனா புதிய ஏற்பாட்டில் இதை பற்றிய எந்த ஒரு குறிப்பும் கிடையாது. உதாரணமாக கொலோசியர் 2வது அதிகாரத்தில் நீங்கள் பாருங்க, 16வது வசனம், ஆகையால் போஜனத்தையும் பானத்தையும் குறித்தாவது பண்டிகை நாட்களையும் மாத பிறப்பையும் ஓய்வு நாட்களையும் குறித்தாவது ஒருவனும் உங்களை குற்றப்படுத்தாதிருப்பானாக. அவைகள் வரும் காரியங்களுக்கு நிழலாயிருக்கிறது, அவைகளின் பொருள் கிறிஸ்துவை பற்றினது. அதாவது கிறிஸ்தவர்கள் மத்தியில் இதை தான் சாப்பிடணும், இதை சாப்பிடக்கூடாது, இதை தவிர்க்கணும், இந்த காலத்தில் அழுகணும், இந்த காலத்தில் துயரமாக இருக்கணும், அந்த மாதிரி எந்த ஒரு கருத்துகளும் இல்லை. அதனால தான் சொல்றாரு, போஜனத்தை குறித்தாவது பானத்தை குறித்தாவது. இப்போ இந்த லெந்து நாட்களில் பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவர்கள் மத்தியில் ரொம்ப முக்கியமாக இறைச்சி உண்ணுதல், அதாவது ஃப்ளஷ் ஈட்டிங், அது தவிர்க்கப்படுது. சொகுசு, மேல அடிக்கிற சென்ட் கூட மக்கள் விரும்ப மாட்டாங்க, நல்ல உடைகளை விரும்ப மாட்டாங்க, அதாவது பகட்டான வாழ்க்கை இருக்காது. இப்படியெல்லாம் தங்களை அவர்கள் வருந்துவதை பார்க்கிறோம். ஆனா வசனம் என்ன சொல்லுதுன்னா, இவைகள் எல்லாம் நீங்கள் கிறிஸ்துவை பின்பற்றுவதற்கு காரணமாயிருந்தால் சரிதான். ஆனா கிறிஸ்துவை பின்பற்றுவதை விட்டுவிட்டு வெறும் துயர நாட்களை அனுசரிப்பதனால, உணவை தவிர்ப்பதனால, ஒரு பூவை தவிர்ப்பதனால, ஒரு திருமணத்தை தவிர்ப்பதனால, ஒரு கொண்டாட்டத்தை தவிர்ப்பதனால, ஒரு புது வீடு கட்டுதலை தவிர்ப்பதனால எந்த பயனும் இல்லை. அதனால கிறிஸ்தவர்களுக்கு என்று ஒரு நாள், ஒரு பண்டிகையாக ஒன்று இல்லை. அதனால இந்த லெந்து காலம் என்ற இந்த கருத்து புதிய ஏற்பாட்டில் பேசப்படாத ஒன்று. ஆனால் 6ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு இது சபைகளுக்குள்ள வந்தது. கத்தோலிக்கத்தை பார்த்து புராட்டஸ்டன்ட் மக்களும், புராட்டஸ்டன்ட் மதத்தை பார்த்து பெந்தேகோஸ்தே அமைப்புகளும் இதை பின்பற்றுவதை இன்றைக்கு நாம் கண்கூடாக பார்க்கிறோம். அதில் இருக்கிற பலவீனம் என்ன? அது உண்மையான துயரமா அல்லது ஒரு மாய்மலமா அல்லது ஒரு காட்சிக்காக செய்கிறார்களா அல்லது ஒரு குறிப்பிட்ட உணவை தவிர்க்கிறதுனால அது என்ன பெரிய நன்மை உண்டாக்கும்? இதெல்லாம் நம்ம யோசித்து பார்க்க வேண்டும். அப்படியானால் ஐயா,
குறிப்பா 40 நாள் மட்டும் கை கொள்றாங்கல்ல, இது எங்கிருந்து வந்தது ஐயா? அதாவது விக்கிரக வழிபாடு செய்கிறவர்கள் மத்தியிலிருந்து இந்த துயரங்களை அனுசரிப்பது விக்கிரக வழிபாடு செய்கிறவர்கள் மத்தியில் தான் வந்திருக்கு. காரணம், நீங்க உலகத்தில் இருக்கிற மற்ற மதங்களில் நீங்க பார்த்தீங்கன்னா வருஷத்துல குறிப்பிட்ட நாட்கள், மாதங்கள், வாரங்கள், நாட்கள் அவர்கள் உண்ணா நோன்பு, அதாவது சாப்பிடாம இருக்கிறது, வயிற்றை காய போடுவது, இது மாதிரியான ஒரு வழக்கம் அவங்க மத்தியில் இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். இந்த 40 நாட்கள் என்ற இந்த கருத்து பழைய ஏற்பாட்டிலிருந்து ஒரு ஆதாரத்தை கொண்டு வராங்க. அதாவது மோசே நியாயப்பிரமாணத்தை பெறுவதற்காக ஒரே மலையின் மீது போன போது அவன் சாப்பிடாமலும் குடியாமலும் இருந்தான். ஒரு கால் அந்த நாட்களை தான் 40 நாட்கள் என்று இவர்கள் எடுத்துக்கொண்டார்களோ என்று ஒரு சந்தேகம் இருக்கு. நிச்சயமாக அவன் உணவை, தண்ணீரை கொண்டு போயிருக்கலாம், அதை மறுப்பதற்கும் நமக்கு இடமில்லை. இரண்டாவதாக, யோனா நினிவே பட்டணத்துக்கு போன போது அந்த பட்டணத்துக்கு மனம் திரும்புவதற்கான ஒரு காலம் கொடுக்கப்பட்டது, 40 நாட்கள் என்று சொல்லப்பட்டது. நீங்கள் மனம் திரும்பணும்னு ஒரு அவகாசம் கொடுத்து அதுக்கு 40 நாள் பேசப்பட்டது. இந்த 40 நாளையும் கவனிக்கணும். மூன்றாவதாக, இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெற்ற பிறகு அவர் வனாந்தரத்தில் சாப்பிடாமலும் குடியாமலும் அவர் தனித்திருந்தார் என்ற ஒரு கருத்து இருக்கிறது. ஆக இந்த 40 என்ற இந்த கருத்து காலத்தால கத்தோலிக்கத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஆனால் இதே 40 நாளை நீங்க மற்ற மதங்களில், கிறிஸ்தவத்துக்கு பின்னால் வந்த ஒரு உலகளாவிய மதம் உங்களுக்கு தெரியும், அவங்களும் நோன்பு இருக்கிறதை நீங்கள் பார்க்கலாம். அவர்கள் 40 நாளை அவர்களும் கைக்கொள்வதை நீங்கள் பார்க்கலாம். அதனால இந்த 40 நாட்கள் என்பது இவர்களாக தேடி கண்டுபிடிக்கப்பட்டது. ஐயா, இப்ப எங்களை போல ஆளுங்களுக்கு உடலை காய போடுறது, பட்டினி இருப்பது நல்லது தானே ஐயா? மிகவும் நல்லது. காரணம், இப்ப இருக்கிற சமுதாயம் ஒரு நாளைக்கு 3 வேளை, அது இல்லாம ஒரு 2 வேளை கூடுதலாக நொறுக்கு தீனிகளை தின்பதை பார்க்கிறோம். அதாவது மனிதன் நாள் முழுதும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிற ஒரு காலத்துல இப்பொழுது இருக்கிறோம். முன் காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரே ஒரு வேளை தான் சாப்பிட்டாங்க. ஆமா, சிங்கம் எப்படி அடிச்சு சாப்பிட்டு 3 நாள் கூட பட்னியா இருக்கும். அதுக்கப்புறம் 2 வேளை சாப்பிட்டாங்க. இப்போ சராசரியாக 3 வேளை சாப்பிட்றாங்க. பட்டினியா இருப்பது உடல் நலத்துக்கு மிகவும் நல்லது. அதாவது உடலில் உள்ள விஷத்தன்மைகளை எல்லாம் முறிக்கணும்னு சொன்னா ஆங்கிலத்தில் டீடாக்சிகேஷன் என்று சொல்லுவோம். அப்படின்னா விஷத்தன்மையெல்லாம் வெளியே கொண்டு வருவது, அது நல்லது தான். அதனால பட்டினியா இருப்பது மிகவும் அவசியம். வாரத்துக்கு அல்லது மாதத்துக்கு ஒரு குறிப்பிட்ட நாட்கள் உண்ணாமல் இருப்பது உடல் நலத்துக்கு மிகவும் நல்லது. ஆனா உண்ணாமல் இருப்பதை மதத்தின் பெயரால, கடவுள் பெயரால நீங்கள் அதை ஒரு தத்துவமாக மாற்றும் போது அது வேறு வித நிலைக்கு நம்மை கொண்டு போய்விடும். அப்படின்னா ஐயா, நீங்க இந்த கருத்தை சொல்லும்போது எல்லா மதங்களிலும் இந்த உபவாசம் ஒன்று இருக்குங்களையா? அதாவது உபவாசம் என்ற வார்த்தை ஒரு சமஸ்கிருத சொல். தமிழ்ல அதை சொல்றதா இருந்தா நோன்பு அல்லது உண்ணா நோன்பு என்றுதான் நம்ம சொல்லணும். இதுல இந்த நோன்பு என்ற வார்த்தையை இஸ்லாம் எடுத்துக்கொண்டிருக்கிறத நீங்க பார்க்கலாம். நோன்பு காலம் அப்படின்னு. இந்துக்கள் பாத்தீங்கன்னா விரதம் என்ற ஒரு வார்த்தையை எடுத்துட்டு இருக்காங்க. கிறிஸ்தவர்களுக்கு வடச்சொல் உபவாசம் என்ற ஒரு சொல்லை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ நோன்பு இருக்கிறவர்கள் ஒரு கடமைக்காக அதை செய்யறாங்க. கிறிஸ்தவம் கடமை மார்க்கம் அல்ல. அதாவது கண்டிப்பாக இத்தனை நாட்கள், இத்தனை மணி நேரங்கள், இந்த காலகட்டத்தில், இதெல்லாம் கடமை. இப்போ கடமையை தவறி விடும்போது, இப்போ 40 நாட்கள் என்று நினைத்தவர்கள் ஏதோ அவசியத்துக்காக, ஒரு சூழ்நிலைக்காக அவர்கள் ஏதாவது ஒன்று குடித்துடலாம் அல்லது சாப்பிட்டுடலாம், அது வெளியே தெரியாம இருக்கும். ஆனா தேவன் அதை பார்க்கிறது இல்லையா? அதனால ஃபாஸ்டிங் cannot be an hypocrisy because God searches the heart. அதனால ஒரு மனிதர்கள் கடவுளுக்கு முன்னால நான் உபவாசமா இருந்தேன் அப்படின்னு பெருமை பாராட்ட முடியாது.
இரண்டாவது, உபவாசம், நோன்பு இருத்தல், விரதம் இருத்தல் என்பது ஒரு கடமையாக மாறுகிறது. எங்கெல்லாம் அந்த டியூட்டி கடமையாக மதம் மாறுகிறதோ அவர்கள் கிருபையை அனுபவிக்க முடியாது. ஏன்னா அவன் ஒரு லீகலிஸ்டா மாறிடுறான். நீங்க பைபிள படிக்கிறோம், அந்த பரிசேயன் ஜெபம் பண்ணும் போது நான் வாரத்துக்கு 2 தடவை உபவாசமா இருக்கிறேன் என்று சொல்றானே, அது ஒரு லீகலிஸ்டிக் மைண்ட். அதாவது கடமையை நம்பி அவன் மதத்தை பின்தொடர்றான். அதனால 40 நாள் நான் வந்து உபவாசமா இருந்து விட்டேன் என்றதுனால நீ வெற்றி கம்பை நட முடியாது. அது வந்து உனக்கு பரலோகத்தை சேருவதற்கான ஆதாரமா இருக்க முடியாது. அதனால்தான் கொலோசியர் 2ஆம் அதிகாரத்தில் நம்ம படித்தோம், நீங்க வந்து சாப்பாட்டை கொண்டோ பானத்தை கொண்டோ நீங்கள் ஒரு கடமையை ஆற்றிவிட்டு செய்ய முடியாது. கிறிஸ்துதான் உங்களுடைய கடமையாக இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். அதனால நோன்பு இருக்கிறவர்கள் தங்களுடைய உடல் மீது நம்பிக்கை வைக்கிறாங்க. அது ஒரு கடமை, ஒரு லீகலிஸ்டா போயிடுச்சு. விரதம் இருக்கிறவர்கள் பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப புத்திசாலிங்க. 24 மணி நேரத்தில் 3 மணி நேரம் விரதம், 6 மணி நேரம் விரதம், காலை விரதம், அல்லது ஒரு நாள் அதை வந்து ஒரு பொழுது, இரு பொழுது, மறுபொழுது என்றெல்லாம் சொல்லி அவர்கள் தப்பிக்கொள்வதை பார்க்கிறோம். இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. கூடுதலாக இந்த அரசியல்வாதிகளை பார்த்தீங்கன்னா இந்த உண்ணா நோன்பு அப்படின்றத உண்ணா நோன்பு போராட்டம் என்று சொல்லுவாங்க. அரசியல்வாதிகளும் திடீர்னு ரோட்ல ஒரு பெரிய பந்தல் போட்டு நாங்க சாப்பிடாம இருப்போம், உண்ணாவிரதம் சொல்றதை நீங்க பாக்குறீங்க. இங்க அரசியலாக்கப்படுது. அதனால மதத்தை நம்புவது, கடமையை நிறைவேற்றுவது, போராட்டம் செய்வதற்கு இதெல்லாம் மனிதர்கள் மத்தியில் இருக்கு. ஆனா கடவுளுடைய பார்வையில ஒரு மனிதன் தன் உடலை காய வைப்பது, தன் உடலை கட்டி போடுவது, தன் எண்ணங்களை நிறுத்துவது, இப்படி ஜெர்மானியில லெந்து காலத்தில் பச்சையாயிருந்த மரம் லேசாக காய்ந்து இலைகள் சுருண்டு இலைகள் விழுந்து மொக்கையாக மாறிவிடுகிறதோ அடுத்த வசந்த காலத்தை நோக்கி, அதுபோல விசுவாச விஷயத்துல நாம் காய்ந்து உருகி மறுபடியும் வசந்தத்தை நோக்கி செல்வதை போல பரிசுத்த ஆவிக்குள்ள வளருவதில் எந்த தவறும் இல்லை. ஆனா இதை ஒரு மதத்தின் கடமையாக நீங்கள் செய்யும் போது நீங்க லீகலிஸ்டிக்கா ஆடுறீங்க. அதாவது உங்கள் உடலையும் ஒழுக்கத்தையும் நம்பி வாழ்றீங்க. தேவனுடைய கிருபையும் தயவையும் நாம மறந்து வாழக்கூடியவர்களாக சென்று விடுவோம். ஐயா, அப்படி நீங்க இதை விவரிக்கும் போது பைபிள் கூறும் உண்மையான உபவாசம் எது ஐயா? பைபிள் கூறும் உபவாசம் ஏசாயா 58ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல பாருங்க. மனுஷன் தன் ஆத்துமாவை ஒடுக்கிறதும் தலை வணங்கி நாணலை போல் இரட்டிலும் சாம்பலிலும் படுத்து கொள்கிறதும் எனக்கு பிரியமான உபவாச நாளா இருக்குமோ? இதையா உபவாசம் என்று கர்த்தருக்கு பிரியமான நாள் என்றும் சொல்லுவாய்? அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறதும் நுகத்தடியின் பிணைகளை நெகிழ்கிறதும் நெருக்கப்பட்டிருக்கிறவர்களை விடுதலை ஆக்குறதும் சகல நுகத்தடிகளை உடைத்து போடுகிற வந்து பசி உள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும் துரத்துண்ட சிறுமையானவர்களை வீட்டிலே சேர்த்து கொள்கிறதும் வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும் உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமல் இருக்கிறதும் அல்லவோ எனக்கு உகந்த உபவாசம். இந்த இடத்துல உபவாசத்தை குறித்து பரிசுத்த ஆவியானவர் இந்த இடத்துல என்ன பேசினார் என்று நீங்க பார்க்கிறீங்க. அதாவது தன் ஆத்துமாவை ஒடுக்குவது, நாணலை போல தலை வணங்கி அப்படியே காட்டுவது, இது மாதிரி ஒரு வெளியரங்கமான காட்சி நம்ம காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. என்னையா பிரியாணி சாப்பிடலன்னா இல்லைங்க லெந்து நாட்களுங்க அப்படின்னு சொல்றத நம்ம பார்க்கிறோம். இல்லைங்க இறைச்சி வாங்கலையா, இல்லைங்க லெந்து நாட்கள். இப்போ இந்த மாதிரி பேசுகிறவர்களை நான் குறை சொல்றதுக்காக சொல்லல. ஆனா இதையும் தாண்டி நாம வந்து உண்மையான உபவாசத்தை அனுசரிக்கிறதா இருந்தா, இன்னைக்கு நான் உபவாசமா இருக்கிறேன்னு வைங்க, இன்னைக்கு 3 வேளை சாப்பாடு இந்த மிச்சம் தானே, அது வீட்டிலேயே வச்சுக்கிட்டு நான் உபவாசமா இருந்தேன்னு சொல்லக்கூடாது. அந்த சாப்பிடாத அந்த உணவை
ஏழைக்கு நான் கொடுத்துடணும். இப்போ 40 நாள் உபவாசமாக இருக்கிறவங்க அவங்க காசையும் அவங்க கறியும் அவங்க உணவையும் சாப்பிடாம போனதுனால வீட்டில் தானே வச்சிருக்காங்க. அதை எடுத்து கொடுக்கணும் இல்ல. பசி உள்ளவனுக்கும் தாகமாக இருக்கவனுக்கும் வஸ்திரம் இல்லாதவனுக்கும் ஒழித்து கொள்ளாமல் நன்மை செய்யணும் இல்லையா? இஃப் யூ ஆர் அப்சர்விங் லென்ட், ஷேர் யுவர் ஃபுட், க்ளோத்திங், ரிச்சஸ் டு தி புவர். இதெல்லாம் உபவாசம். கட்டப்பட்டவர்களை விடுதலையாக்குவது, நெருங்குண்டவர்களை விடுதலையாக்குவது. இயேசு என்ன சொல்றாரு? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என் இடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன்னு சொன்னாரே. அதனால மாய்மலமான ஒரு உபவாசம். இப்போ மாற்று மதத்தை நீங்க பாத்தீங்கன்னா எச்சை கூட முழுங்க மாட்டாங்க, அப்படி ஒரு உபவாசம். காலை 6 மணிக்கு தொடங்கி சாயங்காலம் 6 மணி வரைக்கும் தான் அவங்களுடைய உபவாசம். அது மாதிரி இருக்க முடியுமா? தாராளமா இருக்க முடியும். காரணம் என்னன்னா காலை 6 மணிக்கு முன்னால 2 கட்டா சாப்பிட்டுருவாங்க. மாலை 6 மணிக்கு பிறகு மறுபடியும் 2 கட்டா நடுராத்திரிலேயே சாப்பிடுவாங்க. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா சராசரியாக அவர்கள் சாப்பிடுவதை விட நோன்பு காலத்தில் மிக அதிகமாக சாப்பிட்றாங்க. ஒன்று. ரெண்டாவது, எச்சை கூட விழுங்குவதில்லை என்ற அந்த கருத்து இருக்க, அது விஞ்ஞானத்துக்கு முரணான கருத்து. காரணம் என்னன்னா நம்ம வாயில ஊறிக்கொண்டிருக்கிற எச்சையானது நம்மை அறியாமல் அது நம்முடைய தொண்டை வழியாக உள்ள போயிட்டே தான் இருக்கு. எச்ச போகலன்னு வச்சுங்க, அது ஒரு நோயாக மாறிடும். அதாவது ட்ரை த்ரோட்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்துடுச்சுன்னா அதுக்கப்புறம் வாய் உள்ள எதுவுமே போட முடியாது, முழுங்கவே முடியாது. ஆக இந்த எச்சை என்பது கடவுள் நமக்கு கொடுத்த ஒரு பெரும் கொடையாக நான் பார்க்கிறேன். ஆனா முன்வாயில வருகிற எச்சை வேணா அவர்கள் துப்பலாம். ஆனா மருத்துவத்தின்படி பார்த்தீங்கன்னா காரணமில்லாமல் எச்சை துப்புவது உடல் நலத்துக்கு கேடு. அப்போ இந்த நோன்பு இருக்கிற மக்கள் இதை ரொம்ப பெருமையா பேசுவாங்க. நாங்க எச்சை கூட முழுங்கிறது இல்லை, அதெல்லாம் துப்பிடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் இந்த விரதம் இருக்கிறவர்களை பார்த்தீங்கன்னா இன்னும் வேற ஒரு மதத்துல எல்லாம் நம்ம நாட்டில் அவர்கள் நீர் ஆகாரம் அப்படின்னுவாங்க. அதாவது உணவை கரைத்து குடிப்பது, அதை நீர் ஆகாரம்னுவாங்க. அதாவது திட ஆகாரமா இல்லாம நீர் ஆகாரம். அதாவது ஒரு கொழுக்கட்டை எடுத்து சாப்பிட மாட்டார், ஆனா ஒரு கஞ்சி போல குடிச்சிடுவார், ஜூஸ் சாப்பிட்டுருவார். ஆக இதெல்லாம் கடமை, இதெல்லாம் நமக்கு தேவையில்லாத விஷயங்கள். இதெல்லாம் ஒரு சத்தியத்தின்படி நடக்கிற அனுபவத்தை நமக்கு கொடுக்காது. அதனால லெந்து நாட்களை முன்னிட்டு 40 நாட்கள் மட்டும்தான் அப்படி நீங்க நினைக்கிறது. உங்க வாழ்நாள் காலத்துல ஒரு வருஷத்துல 40 நாள்னா மீதி இருக்கிற நாட்கள்லாம் என்ன ஆகுறது? 300 நாட்களுக்கு மேல நீங்க பேயா பிசாசா வாழ்ந்துட்டு 40 நாள் மட்டும் நான் யோகிதை உள்ள ஒரு மனிதனாக இருக்கிறேன், சிகரெட்டை துறந்தேன், குடியை துறந்தேன், இறைச்சியை துறந்தேன், வாசனை திரவியத்தை துறந்தேன், என் மனைவியை துறந்து விட்டேன், உடல் உறவை தவிர்த்து விட்டேன், கோபத்தை நெகிழ்த்து விட்டேன், கையால் அடிப்பதில்லை. இதெல்லாம் நீங்க சொல்றது நியாயமான கருத்து தான். ஆனா இவைகள் உங்களை யோகிதை உள்ளவர்களாக மாற்றாது, இவைகள் உங்களை புனிதராக மாற்றாது. ஐயா, நான் ஒரு தகவல் கேள்விப்பட்டேன், உபவாசமா இருந்தா பிசாசெல்லாம் ஓடி போகுதுன்னு சொல்றாங்களே, எப்படி ஐயா? அப்படிதான் பெந்தகோஸ்தே மக்கள் மத்தியில ஒரு ஆழ்ந்த எண்ணம் இருக்கு. அதாவது இந்த நட்சத்திர போதகர் இருக்காரு பாருங்க, அவர் எல்லாமே நீர் ஆகாரமா சாப்பிடுவார், வெளியே தெரியாது. அது கேட்டா 40 நாட்கள் உபவாசம் போஸ்ட் அடிச்சு ஓட்டிடுவார். பைபிள்ல உபவாசமா இருக்கிறது இன்னொரு ஆளுக்கு தெரியக்கூடாது. ஒரு கால் வீட்டுல தெரியலாம், சமுதாயத்துக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. இவன் போஸ்டர் அடிச்சு விட்டோம் உபவாச கூட்டம். ரெண்டாவது, அந்த 40வது நாள் முடியும் போது அவருக்கு ஒரு வல்லமை இறங்கினது மாதிரியும், அவர் தொட்டதெல்லாம் பொன்னாக மாறுவதை போலவும், பிசாசுகள் ஓடுவதை போலவும் அவருக்கு ஒரு மனப்பான்மை. இது நீங்க பெந்தகோஸ்தே மக்கள் மத்தியில நீங்கள் பார்க்கலாம். நான் 40 நாள் உபவாசமா இருந்தேன். இந்த மாதிரி கடமையெல்லாம் அப்போஸ்தலர்கள் நமக்கு எழுதி வைக்கல. There is nothing such a doctrine written by the apostles, or there is no proof of earlier Christian, first century Christians followed fasting. இது மாதிரியான ஒரு கருத்து இல்லைங்க. அதனால
இந்த 40 நாட்கள் உபவாசமாக இருக்கிறேன், சாப்பிடாமல் இருக்கிறேன் என்பது ஒரு நல்ல கருத்தாக எனக்கு தெரியல. காரணம் என்னன்னா, கிறிஸ்துவுக்குள்ள ஒரு மனிதன் ஞானஸ்தானம் பெறும்போது, அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 38வது வசனம், அவன் புது சிருஷ்டியா இருக்கிறான். 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 17வது வசனம். அப்போ புது சிருஷ்டியா இருக்கிற அந்த கிறிஸ்தவர் அவருடைய வாழ்நாள் முழுவதும் சிலுவை எடுத்துக்கொண்டு இயேசுவை பின்பற்றுகிறார். இந்த இடத்துல சிலுவை என்பது சரீரத்தில் நாம் படும் பாடுகள் தான். அப்போ லென்த் 365 டேஸ், அதாவது வாழ்நாளெல்லாம் லெந்து நாட்களே, லைஃப் லாங் லென்த் டேஸ் என்று நாம் சொல்லலாம். அதனால வருஷத்துல 40 நாள் மட்டும்தான் இல்லைங்க. நம்ம த்ரூ அவுட் அவர் லைஃப் நம்ம ஒரு பர்சிக்யூஷன் கீழே, ஒரு சஃபரிங் கீழே, ஒரு துயரத்தின் கீழே, ஒரு அஃப்ளிக்ஷன், அது கீழே நம்ம இருக்கிறோம். கிறிஸ்தவம் என்பது மலர்கள் மீது நடக்கிற ஒரு பாதை அல்ல, முள்ளின் மீது நடக்கிற ஒரு பாதை போன்றது. சிலுவை என்பது பாடுகளின் ஒரு மார்க்கமா இருக்கு. அதனால கிறிஸ்தவர் என்பவர் எல்லாவற்றிலும் தன்னை வருந்துகிறவராகவும் தன் உடலை வருத்தி கொள்கிறவராகவும் சுக போகங்களில் மிகுந்த ஈடுபாடு காண்பிக்காமல் தன்னை தாழ்த்தி கொள்ளக்கூடிய ஒருவராகவும் கீழ்ப்படிதல் உள்ளவராகவும் அன்புள்ளவராகவும் எப்போதும் இருக்க வேண்டும். இந்த பிரபஞ்சம், இப்பொழுது இருக்க இந்த உலகம் எப்படியெல்லாம் போதோ அப்படி நாம் இல்லாம கர்த்தருடைய ஜனங்களாக இருக்க வேண்டும். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 17வது வசனம், ஆதலால் கர்த்தருக்குள் நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்லி எச்சரிக்கிறது என்னவெனில், கவனிங்க, மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தையிலே நடக்கிறது போல நீங்கள் இனி நடவாமல் இருங்கள். வீணான சிந்தையில நடக்கிறது போல அவர்கள் இருங்க. அவர்கள் புத்தியில அந்தகாரப்பட்டு தங்கள் இருதய கடினத்தினால் தங்களில் இருக்கும் அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராயிருந்து உணர்வில்லாதவர்களாய் சகலவித அசுத்தங்களையும் ஆவலோடு நடப்பிக்கும்படி தங்களை காம விகாரத்துக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள். நீங்க பாருங்க, சாப்பாடை தூரமாக்கலாம், பாயசத்தை தூரமாக்கலாம், இறைச்சி வறுவலையும் மீன் வறுவலையும் நீங்கள் தூரமாக்கலாம், வாசனை திரவியங்களை தூரமாக்கலாம், படுக்கையை நீங்கள் தூரமாக்கலாம். ஆனா மனதுக்குள்ள காம விகாரம்னு ஒண்ணு இருக்க, காமம்னு ஒண்ணு இருக்க, அதை தூரமாக்க முடியுமா அப்படின்னு கேட்கிறார். தேவனற்ற ஜனங்கள் காம விகாரத்துக்கு உட்பட்டிருக்காங்களாம். கண்களின் நிச்சை, மாம்சத்தின் நிச்சை, ஜீவனத்தின் பெருமை. ஆக இந்த காம விகாரத்திலிருந்து உன்னால் வெளிவர முடியுமா? முடியாது. வாயை வேணா நீங்க க்ளோஸ் பண்ணலாம், மைண்டை க்ளோஸ் பண்ண முடியாது. அதான் சொல்றாரு. ஆகவே எபேசியர் 4ஆம் அதிகாரம் 20வது வசனம் பாருங்கள், நீங்களோ இவ்விதமாய் கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லை, இயேசுவினிடத்தில் உள்ள சத்தியத்தின்படியே நீங்கள் அவரிடத்திலே கேட்டறிந்து அவரால் போதிக்கப்பட்டீர்கள். அப்போ இந்த லெந்து நாட்கள் எங்கிருந்து வந்தது? இந்த பண்டிகைகள் எங்கிருந்து வந்தது? இந்த ஆசார முறைமைகள், இந்த அனுசர முறைமைகள் எங்கிருந்து வந்தது அப்படின்னா அதெல்லாம் விக்கிரக ஆராதனை செய்கிற மக்களிடத்திலிருந்து வந்தது, அந்த நோன்புக்காரர்கள் இடத்திலிருந்து வந்தது, இந்த விரதத்தை கைகொள்ளுகிற இடத்துல வந்தது. நீங்களோ கிறிஸ்துவினிடத்தில் அதை கற்றுக்கொள்ளவில்லை. புதிய ஏற்பாட்டில் அந்த கருத்து இல்லையே. அதனால நீங்க இதுக்கு முன்னாலே இதெல்லாம் செஞ்சிருப்பீங்க, நோன்பு இருந்திருப்பீங்க, விரதம் இருந்திருப்பீங்க, எல்லாம் செய்திருப்பீங்க. பாருங்கள் 22ஆம் வசனம், அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போகும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு, இப்போ இந்த கோட்டை நான் கட்டி வெளியே வச்சிடுறேன், அது என் மேலே இருக்கு. அது மாதிரி மனதில் உள்ள இந்த பழைய பாரம்பரியங்களை, பழக்கங்களை, மத ஆசாரியங்களை, அனுசரங்களை தூரமாக்குங்க.
இந்த கடமையிலிருந்து வெளியே வாங்க. 23 வசனம் பாருங்கள். உங்கள் உள்ளத்திலோ புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். தரித்துக் கொள்ளுங்கள்னா உடித்துக் கொள்ளுங்கள், அணிந்து கொள்ளுங்கள். இப்போ நம்ம வீட்டில் அழுக்கான சட்டையோடு புறப்படும் போது, கிழிந்த சட்டையோடு புறப்படும் போது அப்பா சொல்றாரு, அதை கழட்டி போட்டு வேற சட்டை போட்டு வா அப்படின்னு சொல்றாரு இல்லையா? அப்போ கழட்டுறதுன்னா என்ன, உடுக்குதுன்னா என்ன நமக்கு தெரியும். அது மாதிரி பழைய வாழ்க்கை முறைமையை நீங்கள் களைந்து விட்டு மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் நிறைந்த புதிய மனுஷனை, கிறிஸ்துக்குள்ளான புதிய மனுஷனை நீங்கள் தரித்து கொள்ளுங்கள். அதனால லெந்து நாட்கள் என்பது 40 நாட்களோடு முடிக்கக்கூடாது. அது 365 நாட்களும் உங்களோடு இருக்க வேண்டிய ஒரு அனுபவமாக இருக்கணும். அதனால லைஃப் லாங் லென் டேஸ் அப்படித்தான் நான் நம்புறேன். வாழ்நாளெல்லாம் லெந்து நாட்கள் தான், தபசு நாட்கள் தான், வருத்தத்தின் நாட்கள் தான், துயரத்தின் நாட்கள் தான். கிறிஸ்தவர்கள் அப்படிதான் இருக்க முடியும். கிறிஸ்தவ வாழ்க்கை பள்ளத்தாக்கின் நீலி என்று பேசப்பட்டிருக்கு. காரணம் என்னன்னா, 2 மலைகளுக்கு இடையில ஆழமான பகுதியில் அந்த பூ பூக்கிறது. அந்த பூ அங்கே இருக்கிறது என்பதை மலையின் முகட்டில் உள்ளவர்களுக்கு தெரிஞ்சிடும். எப்படி தெரியுதுன்னா, காற்று வீசும்போது அந்த லில்லி பூவின் மீது பக்கத்தில் உள்ள முள் குத்தி குத்தி அதில் உள்ள அந்த ரசம் வெளியே வரும்போது காற்றிலே கரைந்து அது அப்படியே உயர எழும்பி மலை முகட்டில் இருக்கிறவனுக்கு வாசனை வரும். அதனால தான் பள்ளத்தாக்கின் லீலின்னு சொல்றார். அது மாதிரி ஒவ்வொரு கிறிஸ்தவரும் அவரவருடைய பள்ளத்தாக்கில், அவரவருடைய துயரத்தின் பள்ளத்தில், வேதனையின் பள்ளத்தில், நோயின் பள்ளத்தில், பலவிதமான சமுதாய நெருக்கடிகளின் மத்தியில், விக்கிரக வழிபாடுகளின் நெருக்கடியின் மத்தியில், தேசத்தின் அதிகாரத்தின் மத்தியில் ஒரு நல்லதொரு லீலி புஷ்பத்தை போல தன் வாசனை கத்தருக்கென்று தெரிவிக்கிற மனிதர்களாக, let us bring the very smell of the lily flower, லேலியின் வாசனையை வெளியே கொண்டு வரும், ஜீவ வாசனையை வெளிப்படுத்தும் மனிதர்களாக நாம் மாற வேண்டும். ஐயா, இந்த 40 நாட்கள் மட்டும் சைவத்தை சாப்பிட்றாங்க, அசைவ உணவை சாப்பிட்றதே இல்லை. இது எந்த வகையில் நியாயம் ஐயா? அதாவது இயேசு கிறிஸ்து மனிதர்களுக்கு உணவை பற்றி பேசும்போது அதில் வெஜ் நான்வெஜ் என்ற அந்த வேறுபாடு கிறிஸ்தவத்தில் இல்லை. ஆரம்பம் முதலே மனிதன் இறைச்சியை உண்கிறவனாக தான் இருக்கான், ஆதாம் காலத்திலிருந்தே. அதனால இந்த வெஜ் நான்வெஜ், அதாவது சைவம் அசைவம் என்ற அந்த வார்த்தை விக்கிரக வழிபாடு செய்கிறவர்களில் ஒரு குறிப்பிட்ட மக்கள் மத்தியில் இருக்கிறது. இயேசுநாதர் அதை எப்படி பார்க்கிறாருன்னா, மார்க் 7வது அதிகாரம் 19, அது அவன் இருதயத்திலே போகாமல் வயிற்றிலே போகிறது, அதிலிருந்து எல்லா போஜனங்களின் அசுத்தங்களையும் கழிக்கிற ஆசன வழியாய் நீங்கி போகும், மனுஷனுக்குள்ளே இருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும். இது மார்க் 7ஆம் அதிகாரம் 19-20 படிக்கிறோம். இதுலேருந்து என்ன சொல்றாருன்னா, வாய் வழியாக நீங்கள் வெஜ்ஜு சாப்பிட்டாலும் நான்வெஜ் சாப்பிட்டாலும், நீ எதை சாப்பிட்டாலும் அது வயிற்றிலே ஜீரணமாகி அது கழிந்து போய்விடும், அது உன்னை விட்டு வெளியே சென்றுடும். ஆனால் உன் இருதயத்திலிருந்து புறப்படுது பாருங்க, அது உன்னை தீட்டுப்படுத்தும். காம விகாரம் எங்கே உண்டாகுது? இருதயத்தில். கோபம் எங்கே உண்டாகுது? இருதயத்தில். வெறி எங்கே உண்டாகிறது? இருதயத்தில். இவைகள் உன்னை தீட்டுப்படுத்துன்றார். அதனால வெஜ் நான்வெஜ் இட் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட், யுவர் ஹார்ட் இஸ் இம்பார்ட்டன்ட். ஏன்னா அதுதான் உன்னை என்ன செய்யுமா? தீட்டுப்படுத்துகிறது, அன்கிளீன்னஸை உருவாக்குகிறது என்று பார்க்கும். ஐயா, இன்றைய என்பிசி செய்தி மடல் இந்த ஹாட் டாக் நிகழ்ச்சியில் வாழ்நாள் முழுவதும் லெந்து நாட்கள் என்கின்ற இருதய பரிசுத்தத்தை ரொம்ப அழகாக சொன்னீங்க ஐயா. இது எனக்கு மட்டுமல்ல, உலகளாவிய தமிழ் சொந்தங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கிறது. ரொம்ப நன்றிங்க ஐயா. வணக்கம். என்ன நேயர்களே, இன்றைய நமது என்பிசி செய்தி மடல் மிகவும் அருமையாக வேதத்தின் துணை கொண்டு பல ஆதாரங்களை கவனித்தீர்கள். இந்த நிகழ்ச்சியை பற்றி அநேகருக்கு சொல்லுங்கள். சமூக வலைதளங்களில் நம்ம நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு அறிவிப்பாளன்
சார்லஸ் எஸ் குணசேகரன். நன்றி, வணக்கம். தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: திருமறை நேரம், 58 சர்ச் தெரு, குமரன் நகர், சென்னை 6,82,000. தொலைபேசி எண் 044255008882. செல்போன் 93855000.